ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 2025 இந்த புல் ரனில் ஒரு 40லேருந்து ஒரு 100 மடங்குக்கு மேலே போகக்கூடிய மீம் காயின்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா அவாக்ஸ் காயினோட மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா காக்கினு. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 14 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளையில் மட்டும் எந்த அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 69 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. இந்த சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த காக்கினு காயினுக்கு ஒரு $100 மில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. இந்த புல் ரனில், அதாவது 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே ஒரு 10லேருந்து 12 பில்லியன் டாலர் மதிப்பில் இன்க்ரீஸ் ஆனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காக்கினு காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா பேபே காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 960 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்பில் இந்த பேபே காயினுக்கு $405 மில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 45 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது இந்த சமயத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு முதலீடு போட்டிங்கன்னா ஒரு 40,000 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்ல காயின் தான் இந்த மீம் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னமும் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேபே காயினுக்கு டோட்டலாக எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 420 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. ஆல் டைம் லோ போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000% மேலே நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த காயினை பார்க்க போகிறோம்னா ராட்ஸ் அப்படிங்கிற ஒரு காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது PRC20 நல்லாவே இன்க்ரீஸ் ஆன ஒரு காயின். இப்போ எந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.30 தள்ளி 23 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த 2024 2025 எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராட்ஸ் காயினோட டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்பில் $237 மில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 2024 2025 எண்டுக்குள்ளே இப்போ $237 மில்லியன் மதிப்பில் இருக்குது பார்த்தீங்களா. அது 2025 எண்டுக்குள்ளே 24 பில்லியன் மதிப்பு இல்லை 25 பில்லியன் மதிப்பில் வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா இப்போ இருக்கிறதுலேருந்து நமக்கு ஒரு 100 மடங்கு அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காயின் தான் இந்த ராட்ஸ் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 தள்ளி சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு 10 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 100 மடங்குனா. அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் கேப்பில் மீம் காயின்லேயே 2வது ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா சிபாயினு. இந்த சிபாயினு காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 90 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிபாயினு காயினுக்கு ஒரு $6 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து ஒரு 6 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினு காயின் வந்து போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு இந்த சிபாயினு காயினை பர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த சிபாயினு காயின் அந்த டைமில் வந்து மூவ் ஆகலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு ஒரு 589 ட்ரில்லியன் பக்கமாக இருக்கிறதுனால அந்த சப்ளையை ஒரு 100 ட்ரில்லியனுக்கு மேலே பர்ன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகலாம். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மூவ் ஆகலாம். அதாவது 100 ட்ரில்லியன் வந்து பர்ன் பண்ணால் அந்த அளவுக்கு பர்ன் பண்ணாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஒரு 100 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகாது. ஒரு அளவுக்கு மட்டும்தான் மூவ் ஆகும். அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 6 மடங்குக்குள்ளே மட்டும்தான் மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பர்ன் பண்ணலாம். அந்த சமயத்தில் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு இதோட ப்ரைஸ் கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 5 மடங்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா டர்போ அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எத்ரியம் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காயின் தான் இந்த டர்போ காயின். மீம் காயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்போ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.30 தள்ளி 32 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங்
ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 69 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. இப்போ சர்க்குலேஷன் சப்ளை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 64 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளையில் இருக்குது. மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $23 மில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. சப்போஸ் இந்த புல் ரனில் ஒரு $2 பில்லியன் மதிப்பிலிருந்து ஒரு $5 பில்லியன் மதிப்பு வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, அதாவது ஒரு $2 பில்லியன் மதிப்பு வந்தால் கூட நமக்கு ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதே இது ஒரு $5 பில்லியன் மதிப்பு இன்க்ரீஸ் ஆனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 200 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த காயினை அதிகமாக வாங்கி ஹோல்டு பண்ணுவீங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு போகாட்டா கூட ஒரு 50 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு கண்டிப்பாக வந்து போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.